ஃபாக்ஸ்கான் கம்பெனி தமிழ்நாட்டில் 15,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லையா? நம்ம சிஎம் சொன்னது உண்மையா பொய்யா? எங்கள் கம்பெனி சைடில் அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க கம்பெனி சைடில். அதுக்கு ரிப்ளை கொடுக்குற டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்கிறாரு, இல்லை ஃபாக்ஸ்கான் கம்பெனியோட இன்னொரு கம்பெனி தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதில் எது உண்மை எது பொய்? ஆழ்ந்து விவாதிக்கலாம் வாங்க. நான் உங்கள் மங்கள மகேஷ். எல்லாத்துக்கும் வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட முழு ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பிள், டெல், ஹெச்பி போன்ற நிறுவனங்களுக்கு எலக்ட்ரானிக் ஸ்பேர் பார்ட்ஸை தயாரித்து கொடுக்கக்கூடிய நிறுவனம் தான் தைவான் நாட்டை சேர்ந்த ஃபாக்ஸ்கான் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனியினுடைய இந்தியாவுக்கான தலைவர் ராபர்ட் வு அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களை கடந்த அக்டோபர் 13ஆம் தேதி சந்திக்கிறார். புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார். இந்த புகைப்படம் வெளியே வருகிறது. உடனடியாக பல நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. 15,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுது ஃபாக்ஸ்கான் தமிழ்நாட்டில், கிட்டத்தட்ட ஒரு 14,000 பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வெளியாகுது. உடனடியாக கொஞ்சம் கூட தாமதிக்காம ஃபாக்ஸ்கான் கம்பெனி சார்பா ஒரு நோட்டீஸை சொல்றாங்க. நாங்க இந்த மாதிரி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பத்தியும் தமிழ்நாடு சிஎம் கிட்ட பேசல, ஜஸ்ட் ஒரு ஃபார்மல் மீட்டிங் தான், மற்றபடி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசலன்னு சொல்லிட்டு அவங்க நியூஸ் வெளியிடுறாங்க. இதற்கு தமிழகத்துடைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் ரிப்ளை கொடுக்குறாரு. இல்ல கண்டிப்பா ஃபாக்ஸ்கான் சார்ந்த இன்னொரு கம்பெனி தமிழகத்துல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, நாங்க கூடிய சீக்கிரம் அறிவிக்க போறோம்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்றாங்க. இதுல எது உண்மை எது பொய் அப்படின்னு வருங்காலம் தான் நம்மளுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு முன்னாடி இந்த ஃபாக்ஸ்கான் கம்பெனி பத்தி ஒரு உண்மையை இந்த காணொலி வாயில உங்களுக்கு நான் வைக்க விரும்புறேன். சைனாவில் இந்த ஃபாக்ஸ்கான் கம்பெனி கிட்டத்தட்ட பல வருடங்களா ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க தன்னுடைய கம்பெனி நிறுவி. சில காலங்களா அந்த சைனாவில் ஃபாக்ஸ்கான் கம்பெனி மேல நிறைய அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. லேபர் வயலேஷன்ஸை மீறாங்க, ஓவர் டைம் ரொம்ப நேரம் பார்க்க வைக்கிறாங்க. அப்படி பார்க்க வச்சாலும் அந்த ஓவர் டைமுக்கான சேலரி கிடைக்கிறது இல்லை. அது போக கொடுக்க வேண்டிய சேலரியை ரொம்ப ஹோல்டு பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சைனாவில் நிறைய அலிகேஷன்ஸ் இந்த கம்பெனி மேல இருக்கு. கிட்டத்தட்ட அந்த கம்பெனியை விரட்டி அடிக்கிற அளவுக்கு சூழல் அந்த சைனாவில் நிலவிட்டு இருந்தது. இப்படி சைனாவில் விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு கம்பெனி தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய தொழில்துறை அமைச்சர் போய் ஏன் ரெக்வஸ்ட் வைக்கணும்? அப்படி அந்த கம்பெனி தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் லேபர் வயலேஷனை மீறினாங்கன்னா நம்மளுக்கு தானே லாஸ்ன்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. அந்த நெட்டிசன்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கான் கம்பெனி ஃபங்க்ஷனிங் ஆகிட்டு இருக்கு. ஆப்பிளுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரித்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஸ்ரீபெரும்புதூர்ல அந்த ஃபேக்டரி இருக்கு. உங்களுக்குலாம் ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, 2021 இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட பெண்கள் அங்கே வேலை செய்கிற பெண்கள் ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. கிட்டத்தட்ட நிறைய பெண்கள் இறந்துட்டாங்க, காணாமல் போயிட்டாங்கன்னு ரூமர்ஸ்லாம் கூட பரவுச்சு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி சைட்லேருந்தோ கவர்மெண்ட் சைட்லேருந்தோ அப்படி யாரும் இறக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் நியூஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி அப்படியே ஃபங்க்ஷனிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக தான் பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த பேச்சுவார்த்தை நடக்கலின்னு சொல்லிட்டு கம்பெனி சைடில் சொல்கிறாங்க. எதிர்கட்சியினுடைய ஒரு சில தலைவர்கள் ஒரு கம்பெனி தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனியினுடைய அதிகாரப்பூர்வ தகவல் இல்லாமையே ஒரு நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சர் எப்படி ஆதாரம் இல்லாமல் பொய்களை மக்கள் மத்தியில் அவுத்து விடலாம், கிட்டத்தட்ட பொய்யான ஒரு நெரேஷனை செட் பண்றாங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் ஈர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு நெரேஷனை செட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி சேர்ந்த தலைவர்லாம் கேள்வி கணைகளால துளை தடுக்கிறாங்க டிஆர்பி ராஜா அவர்களை. இதுல எது உண்மை எது பொய்? உண்மையாலுமே ஃபாக்ஸ்கான்ல இருந்து 15,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறாங்களா? 14,000 பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுதா? தமிழகத்துல தொழில்துறை வளர்ச்சி அடைய போகுதா? இதற்கு எல்லா கேள்விகளுக்கும் விளக்கம் நம்மளுக்கு வருங்காலம் தான் பதில் சொல்லணும். இதுல நம்ம ஆதாரபூர்வமா எந்த செய்தி இல்லாம நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஜஸ்ட் விவாதிக்க மட்டும் தான் முடியும். என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி. நான் உங்கள் மங்கள மகேஷ். கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் கேட்டுக்கிறேன், உங்களோட முழு ஆதரவு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. நன்றி.